ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 2025 ஆண்டு மே 11 காலை 10:58 அளவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிவிட்டார். குரு பகவானை வேண்டிக் கொண்டால் நல்லதே நடக்கும். அதே போல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 14/5/2025 அன்று குரு பெயர்ச்சியானது நடைபெறவிருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகமும் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குரு பகவான் அறிவு, செல்வம், செழிப்பு, குழந்தைகள் மற்றும் திருமண வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணி கிரகமாக கருதப்படுகின்றார். அவர் தனுசு ராசி மற்றும் மீன ராசியின் அதிபதி. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் குருவின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள். குரு பெயர்ச்சி முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இந்த குரு பெயர்ச்சியால் எந்த ராசிக்காரர்கள் அதிக நன்மைகளை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 4 ராசிக்காரர்களை சொல்லலாம். மிக முக்கியமாக குரு பகவான் தற்போது ரிஷப ராசியில் உள்ளார். மே 14 இரவு 11:20 மிதுன ராசிக்குள் நுழைகின்றார். குரு பெயர்ச்சி இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. குரு பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகள்லையும் காணப்படும். எனினும் சில ராசிகள்ல குரு பெயர்ச்சி பெரிய வகையில் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இவர்களுக்கு அந்த நேரம் ஒரு பொற்காலமாக திகழும். அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக வரக்கூடியது மேஷ ராசிக்காரர்கள். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சி. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளியூர் பிரயாணம் சாத்தியமாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். வணிகத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சியானது அமையும். பணியிடத்தில் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் விரும்பிய முறையில் முடிக்கப்படும். குருவின் செல்வாக்கால் திருமண வாழ்க்கையில் அன்பும் நம்பிக்கையும் நிலவும். உறவுகள் முன்பை விட வலுவாக இருக்கும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்படும். மூன்றாவதாக சிம்ம ராசிக்காரர்கள். மிதுனத்தில் குரு பெயர்ச்சி சிம்ம ராசிகளுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். வாழ்க்கை துணையுடனான உறவானது வலுவடையும். சிம்மராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள். பண வரவு அதிகமாகும். வேலையில் சிறப்பான பலன்களை பெற வாய்ப்புள்ளது. உங்கள் திட்டங்கள் வெற்றிகரமாக முடியும். நான்காவதாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய வழியில் நன்மை பயக்கும். முதலீடு, தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். கல்வித்துறையுடன் தொடர்புடையவர்களின் சம்பளம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு இப்பொழுது சங்கடங்கள் நீங்கும். காதல் உறவுகளில் நெருக்கம் இருக்கும். தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். படிப்பில் கவனம் அதிகரித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் மாணவர்கள் தினமும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகத்தை தினமும் கூற வேண்டும். இது தவிர குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்வது நல்லது. முடியாதவர்கள் 9 முறையோ 18 முறையோ சொல்லலாம். அதுவும் முடியாதவர்கள் வியாழக்கிழமைகளையாவது இந்த மந்திரத்தை ஜெபிப்பது சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம்
ஓம் விருஷபத் வஜாய வித்மஹே கிருணுஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். ரொம்ப எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்லலாம். முடியாதவர்கள் வியாழக்கிழமைகள்லையாவது குரு பகவானை மனமுருகி வேண்டி இந்த மந்திரத்தை 9 முறை சொன்னாலே போதும். நிச்சயமாக குருவின் பார்வை நம்மேல் படும். குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும். அந்த நன்மைகளை பெற இது போன்ற மந்திரங்களை சொல்வது சிறப்பு. இந்த குரு பயிற்சியில அனைவரும் குரு பகவானுடைய அருளை பெற்று மென்மேலும் புகழையும் சகல சௌபாக்கியங்களையும் செல்வங்களையும் பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.